தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரோடு நாங்கள் காலையில் மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வராஜோடு பேசியிருக்கிறோம். இங்கு திருநெல்வேலி இருக்கின்ற வாகனம் வருகின்ற பிரச்சனை குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது பகல் நேரத்தில் வருவதற்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், வியாபாரிகள் பாதிக்கப்படாத சூழலை உருவாக்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆட்சியாளர் அவர்களும் மாவட்டத்தினுடைய தலைவர் தலைமையிலே பாருங்கள், பேசி ஒரு சுமூகமான தீர்வு எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்று மாலை இல்லை என்றால் நாளை காலை ஆட்சியாளரை நேரடியாக சந்தித்து வரக்கூடிய காலங்கள் பண்டிகை காலங்கள், தேவையில்லாமல் கடை அடைப்புகள் அடைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களை பாதிப்புக்குள் ஏற்படுத்த வேண்டாம் என்பதை நிலைநிறுத்தி பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான முறையில் வியாபாரிகளுக்கு வாகனங்கள் வந்து சரக்கு இறக்குவதற்கு ஆயத்த பணி செய்வதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு மிக உறுதியோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களும் நம்மோடு இணக்கமாக இருந்து சரியான முடிவு எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இடர்பாடுகள் இல்லாமல் செயல்படுத்துவதற்கும் கடை அடைப்பு இல்லாமல் பண்டிகை காலங்களில் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த இடர்பாடும் இல்லாமல் இந்த கடை அடைப்பில் பங்கேற்க வேண்டாம் என்பதோடு கடை அடைப்பு இல்லாமல் சோதனைகள் மாறி சாதனைகளை பறைக்கும் வருகின்ற தீபாவளி நல்லாளை ஒளியேற்றுவோம் வாழ்த்துக்களோடு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. இல்ல அது இல்லாத நிலையை இப்ப மத்தியானத்துக்கு மேல காய்கறி மார்க்கெட் நிர்வாகிகள் எல்லாம் அந்த அதிருப்தியால ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களையும் அழைத்து மாவட்டத்தினுடைய தலைவர் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகப்படுத்தி நாளை ஆட்சியாளர்களை சந்தித்து சுமூகமான முடிவெடுப்பதற்கு நாங்கள் வழிமுறை செய்திருக்கிறோம். இது யாரும் அதிருப்தியாளர்கள் அல்ல, எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் தான். அதில் ஒருவர் ஏதோன்னு ஒரு முடிவெடுத்தாலும் கூட அதை சரி செய்து ஒழுங்குபடுத்துவதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. இல்ல, அதாவது ஆட்சியாளரோடு நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க கொஞ்சம் நிர்பந்தங்கள் வைக்கிறாங்க, நாங்க கொஞ்சம் நிர்பந்தங்கள் வைக்கிறோம். அது சரியாக உள்ள இடர்பாடுக்கு வரவில்லை. ஆகவேதான் அதை சரி பண்ணி சூழ்நிலை உருவாக்குவதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. முடியல, பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, முடிவுபடவில்லை. இன்று மாலை இல்லை என்றால் நாளை காலை அது நிறைவு செய்யப்படும். இல்ல, கடை அடைப்புக்கு நாங்க ஆதரவு இல்ல, கடை அடைப்பு நடக்காத ஒரு சூழலை நாங்க உருவாக்கிறோம். இல்ல, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அந்த சிறு வியாபாரிகள் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு 8 நிறுவனங்களுக்கு தான் வாகனங்கள் வந்து உள்ள இறக்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த ரத வீதியில பாத்தீங்கன்னா 8 நிறுவனங்கள் மட்டும்தான் வாகனம் வந்து இறக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் வெளியே இறக்கி இங்க லோடு பண்ணும்போது அதிகமான கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அங்கே விலைவாசி ஏறக்கூடாது என்பதற்காக தான் ஆட்சியாளரோடு பகிர்ந்து செய்து இப்போ காலையில பாத்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் இருந்த நேரத்தை 7 மணி வரைக்கும் நீடிக்க சொல்லி இருக்கு. மத்தியான நேரத்துல எத்தனை மணி நேரம் என்பதை இன்று மாலை நாளை காலைக்குள்ள அதை பேசி ஒரு சரியான முடிவெடுப்போம். 2வது, வருங்காலத்தில் இது வந்து எல்லா மாநகரத்திலையும் பாத்தீங்கன்னா சென்னை இப்போ எல்லா மாநகரத்திலும், அதாவது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதற்கு ஏற்ப வியாபாரிகளும் அதை தன்னை மாற்றிக்கொண்டு வருங்காலத்தில் இந்த இடர்பாடுகள் இல்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என்பதிலே தமிழ்நாடு வணிகர் பேரவையும் உறுதியாக இருக்கிறது. அதாவது வியாபாரிகள் அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்று சொன்னால் இது பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்கறதா நாங்க. இன்று வரி விதிப்பு குறைஞ்சிருக்கிறது, இது பொதுமக்கள் வரவேற்பு இருக்கிறது. அதே வேளையில் சட்ட ரீதியான பிரச்சனையை நாங்க எதிர்கொள்ளும் போது அந்த சட்டங்கள்ல இருக்கிற ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா 500 ரூபாய் தான் ஃபைன். இது சட்டம் லீகலா இருக்கு. ஆனா அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா 10,000 20,000 பேரம் பேசப்பட்டு அதுல சில அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி என்கிட்ட வா பேரம் பேசுன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதை மத்திய அமைச்சர்கிட்டையும் வலியுறுத்தி இருக்கிறோம், மாநில அமைச்சர்கிட்டையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது போன்ற அதிகாரிகள் அச்சுறுத்தல் என்பது இப்போ தீபாவளி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி நேரம் சில மாவட்டங்களில் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வணிகவரித்துறை அதிகாரிகள் பல்வேறு கடைகள் நிறுவனத்திற்கு தீபாவளி வந்திருக்கிறது, எங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை வணிகவரித்துறை அதிகாரிகள் அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி
அந்த போல் நிலைப்பாடை எடுக்கின்ற அதிகாரிகள் மீது கணக்கெடுத்து அவர்கள் மீது புகார் கொடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே நேரடியாக புகார் கொடுப்பதற்கும் தமிழ்நாடு வணிகத்துறை உரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆகவே வணிகவரித்துறை அதிகாரிகள் அரசுக்கும் வணிகர்களுக்கும் பாலமாக இருக்கப்பட வேண்டுமே தவிர எங்களிடத்தில் மிரட்டி பணம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தயங்காது. நீங்க எப்படி இருந்தாலும் சரி எங்கிட்ட கவனித்துக் கொள்ளுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதாவது கவனித்துக் கொள்ளுன்னா என்னை கவனிச்சு என்னை இப்ப கவனிச்சுட்டு போன சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது அவங்க தீபாவளி வருது என்னை கவனித்துக்கொள் அப்படி சொல்லி சில அதிகாரிகள் கேட்கிறாங்க. எல்லா அதிகாரிகளும் இல்ல, சில அதிகாரிகள் அது போன்று பாவனையில வர்றாங்க. அந்த நிலைப்பாட்டை தவிர்ப்பதற்கு நாங்க உறுதியா இருக்கோம். இல்ல எல்லா சில மாவட்டங்களில் புகார் வந்துகிட்டு இருக்கு. அதை நாங்க முழுமையா ஆய்வு செய்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு மீடியாவில் சொல்லும் போது விக்காடு பூர்வமாக சரியாக சொல்லப்பட வேண்டும். அதை ஆய்வு செய்துகிட்டு இருக்கோம். ஒரு 3 மாவட்டங்கள் தான் இதுவரை தகவல் வந்திருக்கிறது. எல்லா மாவட்டத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாளை மறுநாள் எங்களுடைய கூட்டம் இருக்கிறது. 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சென்னையில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் ஆய்வு செய்து ஒப்புதல் பெற்ற பிறகு நாங்க அறிக்கை வெளியிடுவோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். ஒரு 3 மாவட்டங்கள் வந்திருக்கு. நாங்க இன்னும் அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம், நாங்க எப்பவுமே வியாபாரிட்ட வாய் மூலமா சொல்றத தமிழ்நாடு வணிகத்தோட பேரையும் புள்ளிவரமா நான் கேட்டுருவோம். தெளிவா கேட்ட பிறகுதான் அறிக்கையாக கொடுப்போம். கட்டாயம் 9ஆம் தேதி கூட்டத்துக்கு பிறகு அறிக்கை தரப்படும். இல்ல தீபாவளி கடையடைப்பு நேரத்தில் 24 மணி நேரமும் கடை திறப்பதற்கு அரசு ஆதரவு வைத்திருக்கிறது. அதிகாரிகளுக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் பண்டிகை காலங்களில் இரவு வேளைகளை கடை திறப்பதற்கு அனுமதித்திட வேண்டும். அங்கு பணியாற்றக்கூடிய வருகின்ற ஊழியர்கள் வெளியூர்களில் செல்லுவார்கள். எங்க வியாபாரிகள் என்பது அந்த வெளியூர் செல்லக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்குமாறு மாவட்ட தலைவர் வலியுறுத்த இருக்கிறார். அவரை காவல்துறை அதிகாரிகள் எந்த இடர்பாடும் இல்லாமல் வியாபாரம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை மாநிலம் முழுவதும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை இயக்குநரிடத்திலே நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். இல்லண்ணே, ஆன்லைன் என்பது ஒரு மாயன். இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன் இந்த கார்பரேட் கம்பெனிகள் இவங்க எல்லாம் ஒரு மாயை ஏற்படுத்தி பொதுமக்கள்கிட்ட நாங்க தான் விலை குறைவா விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஆனால் இது நிரந்தரம் இல்லைங்க. இப்ப உருவாக்கி நம்ம சாமானிய வியாபாரிகளை அப்புறப்படுத்திடுவாங்க. நீங்க திருநெல்வேலின்னு சொன்னீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் இருக்காங்க. இதே நிலை போச்சுன்னா 4 வியாபாரி தான் இருப்பான், 4 கடை தான் இருக்கும். பொதுமக்கள் 4 கடையில என்ன சொல்றாங்க அதான் நீங்க வாங்கணும். இந்த நிலைப்பாட்டை உருவாக்குவது தான் கார்பரேட் கம்பெனிகள். எப்பவுமே மனித விமானமே இருக்காது அவங்களுக்கு. மனித விமானம் இல்லாம முழுக்க முழுக்க லாபத்தை மட்டும்தான் கணக்கிடுவார்கள். ஆனா நம்ம சாமானிய வணிகர்கள் உள்நாட்டு மக்களோடு பாசத்தோடு பணியாற்றணும். நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் கிட்ட ஒரு வரி சொல்லி இருக்கிறான், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு வணிகர்களுக்கு ஆதரவு தாங்கன்னு பாரத பிரதமரை கேட்டிருக்கிறார். இதை மனதில் பொதுமக்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பண்டிகை காலங்களில் ஆன்லைன் வாங்குவது என்பது பகுதியில் இருக்கின்ற வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே பொதுமக்கள் ஆன்லைன் வணிகத்தை தடை செய்யப்பட வேண்டும், அதை புறம் தள்ள வேண்டும். சாமானிய வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு, உள்ளூர் வணிகத்தை பாதுகாப்பதற்கு உள்ளூர் வியாபாரிகளிடத்தில் வியாபாரம் வாங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இல்ல தடை செய்யணும். 2வது பட்டாசு ஆன்லைன்ல கொண்டு வராங்க, அதையும் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். சைபர் கிரைம்லயும் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக தடை செய்யப்பட்ட பொருட்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்கள் எல்லாம் சிறையில் தள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம், வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல ஆன்லைன் வர்த்தகத்தை நிறுத்துவதற்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் முதலமைச்சர்கிட்ட நாங்க பேசியிருக்கோம். அதை ஆய்வு செய்ய சொல்லியிருக்காரு. அதிகாரிகள் உத்தரவிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் ஆய்வு செய்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேரளா மாநிலத்தை நாங்க சுட்டி காமிச்சிருக்கோம். அண்டை மாநிலம் கேரளாவில் இது போன்ற கார்பரேட் கம்பெனி முன்னுரிமை கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா லூல் மால் மட்டும் தான் அங்க இருக்கும், வேற எந்த மாலுக்கும் அங்க அனுமதி இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, எல்லா மாலுக்கும் அனுமதி உண்டு. லூல் மால் உள்பட எல்லா மாலுக்கும் அனுமதி உண்டு. இங்குள்ள வணிகம் சுத்தமாக தொடை தெரியப்படும் என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அப்படி ஆய்வு முதலமைச்சர் எடுத்து முறைப்படுத்துவோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். இல்ல தாமதம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க அரசு ஏலம் உடனே ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. நாங்க தமிழ்நாடு வங்கியோட பேரையும் வலியுறுத்தி ஏற்கனவே இருந்த வியாபாரிகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஏற்கனவே இருந்தவங்க கை மாத்தி இருப்பாங்க சில கடைகளை. இப்ப யாருக்கனவே இருந்தவங்களும் கடை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க.
அந்த கைமாற்றப்பட்டவர்களுக்கு ஒரு 120 கடைகள் இருக்கு. அவங்களும் கொடுப்பதற்கு நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அதை ரிக்கார்டை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவாக கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை எந்த விலை இல்ல, அதாவது நாங்க இதை முதல்ல நீங்க தெளிவா பாத்துக்கிடுங்க. தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி கட்டப்பட்ட கடைகள் பல கடைகள் வாடகைக்கே போகாம இருக்கு. 2வது, வாடகைக்கு அதிகமாக இருந்த கடைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க வழக்கு. இதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு தான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகளும் அதில் இடம்பெற்றிருக்காங்க. அதை சுமூகமா பேச்சுவார்த்தை செய்து வாடகையில எந்த பகுதியில் குறைக்கப்பட வேண்டுமோ, வழக்குகளை எப்படி திரும்ப பெற்று கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க. அதனுடைய நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய டவுன்ல மார்க்கெட் ஆகட்டும், பாலக்கட்ட மார்க்கெட், சரக்குப்பட்ட முனையம், எல்லா இடங்களையும் கட்டிப்பட்ட கடைகள் எதுவுமே இந்த செயல்படுத்த எப்படி இருக்கியா? இல்ல, நீ வியாபாரத்தை பாத்தீங்கன்னா முன்னாடி திருநெல்வேலி டவுன்ல இருந்த வியாபாரம் போயிருக்கா? வியாபாரங்கள், அதாவது பகிர்வு என்பது இப்ப பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடை வண்ணார்பேட்டை பஜார் மட்டும்தான் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு நிலைப்பாடு டவுன்ல எல்லாம் வியாபாரங்கள் பழைய மாதிரி இல்ல, சுற்று வட்டாரங்கள் பறந்து விரிஞ்சுக்கிட்டு போகுது. இப்ப கடைகள் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி விட்டீங்கன்னா இந்த பக்கம் சிறுவைகின்ற வரைக்கும் என்ன ஆகுது, தொடர்ச்சியா பஜார் ஆகிட்டு இருக்கு. பெரிய நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதே போல சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா டி நகர்ல ஒரு காலகட்டத்துல தீபாவளி ஆரம்பிப்பதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடி டிராபிக் ஆயிடும். நாங்க இந்த ரூட்லயே போக மாட்டோம். இப்ப தீபாவளி அன்னைக்கு கூட போலாம். காரணம் என்னன்னா அங்க உள்ள நிறுவனங்கள் பகிர்ந்து சுத்தி சுத்தி வந்துட்டாங்க. அப்போ வியாபாரம் விரிஞ்சு போய்கிட்டு இருக்கு, பகிர்ந்து போயிட்டு இருக்கிறது. அது ஒரே இடத்துல கும்பல் கூடுறத தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இது ஆன்லைன் என்பது பொதுமக்களை முடக்குவதுதான். நாங்க சொல்லணும்னா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம சகோதரிகளை, பெண்களை நோயாளி ஆக்கி விடுவதற்காகத்தான் ஆன்லைன் வியாபாரம். நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வெளியில ஒரு கடைக்கு போய் ஒரு 4 எட்டு நடந்து சுகாதாரமான முறையில் பொருளை பார்த்து வாங்குவதோட வீட்டுல இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு ஆர்டர் போட்டா அவங்க உடல்நிலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உடல்நிலை ஆரோக்கியமான நிலை ஏற்பட்டுவிடும். கட்டாயமாக தடை செய்வதற்கு அதிவிரைவில் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை எழப்போகுது. ஏன்னா எல்லாத்துக்குமே அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எவ்வளவு நோயில இருக்காங்க ஆய்வு கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டானிக்கு, ஒரு இருமல் மருந்து கூட குடிக்க கூடாது இப்ப தடை போடுறாங்க. இது போல நிலைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது பால்ல வைட்டமின் டி குறைவா இருக்கிற மக்களுக்கு, ஏன்னா வெயில்ல போறது இல்ல, எல்லாத்துக்கும் வைட்டமின் டி குறைவா இருக்குன்னு சொல்லி அரசு ஆய்வு செய்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஆன்லைன் வர்த்தகம் தான். ஆகவே ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்வதற்கு நாடு முழுவதும் இந்த பிரச்சனை எழப்போகிறது. கட்டாயமாக தடை செய்வாங்க. கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா எந்த ஆன்லைனும் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண வரல, எந்த கார்பரேட் கம்பெனிகள் வரல. உள்ளூர் வணிகர்கள் தான் பாதுகாப்பாக வியாபாரத்தை செய்தார்கள். இதை உள்ளூர் பொதுமக்கள் மனதில் வைத்துக் கொண்டு தீபாவளிக்கு ஆதரவு தாருங்கள். தீபாவளி எங்களையும் கொண்டாட வழிவகை செய்யுங்கள். நீங்கள் கொண்டாடி மகிழ் என்பதை கேட்டுக்கொண்டேன். எல்லா கடைகள் முன்னாடி பேனர் வச்சாங்க. திருநெல்வேலியில கூட நடந்துச்சு. பெட்டிஷன் எல்லாம் கடுமையா பண்ணாங்க. தொடர்ந்து கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லைன்னா கரூர் சம்பவத்தில இருந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு ஒரு கோரிக்கை மட்டும் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோம். இந்த ரோடு ஷோ கட்டாயமா தடை செய்யப்பட வேண்டும். மார்க்கெட் பகுதியில் கூட்டம் நடத்துவது தடை செய்யப்பட வேண்டும். பேனர் வைக்கின்ற கலாச்சாரம், மார்க்கெட்ல கடைகளை மறைத்து பொதுமக்களுக்கு இடையூறாக வைக்கக்கூடாது என்ற கோரிக்கையாக நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். இதை தாண்டி நீதிமன்றமும் போக தயாராகிட்டு இருக்கோம். அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் மிக அழகா அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. விரைவாக இதை முறைப்படுத்துவோம். இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் சட்டத்தை வழிபடுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலே கரூர் சம்பவம் என்பது ஒரு மறக்க முடியாத கசப்பான சம்பவம். இனி வருங்காலத்தில் இதுபோல் நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பதை பேனர் கொடி கட்டுவதிலும், இன்னைக்கு சாலையோரமா இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி கொடிகளையும் இன்று நீதிமன்றம் எடுக்க சொல்லி இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து சாலையில் இருக்கின்ற போக்குவரத்து இடையூறு இல்லாத சூழலை உருவாக்கிட வேண்டும் என்பதையும் பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. இதே நேரத்துல வணிகர்கள் அதாவது லோக்கல்ல இருக்கிற பார்ட்டிஸ்க்கு வேலை கொடுத்தாங்க, வட மாநிலத்துல இருந்து வேலை கொடுக்குறாங்க. சரியான கேள்வி கேட்டீங்கன்னா, அதாவது இன்றைக்கு என்னுடைய கடை சென்னையில இருக்கு. எனக்கு 20 பேர் வேலைக்கு ஆள் தேவை. 20 பேர் மேன் பவர் இருக்கு. நம்ம ஆட்கள் வேலை செய்ய வந்த தயாராக இல்லை. நான் வரக்கூடியவங்களுக்கு நீங்க முன்னாலாம் கடை முன்னாடி பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுப்பதில்லைங்கிற போர்டு இருக்கும். இப்ப வேலைக்கு ஆள் வேண்டும் என்ற போர்டு இருக்கும். வேலை செய்ய நம்ம மக்கள் தயாராக இல்லை. இது உண்மையில வேதனையோடு சொல்றேன். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல வேலை செஞ்சாலு 40 பைசா கூலி வேலை செஞ்சாலும் தான் நானு. ஆனால் இன்றைக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. ஒரு மூடைன்னு சொன்னா 100 கிலோ மூடை முன்பு, ஆனா இப்ப 5 கிலோ மூடை ஆக்கிட்டாங்க. எத்தனை கிலோ ஆகிட்டாங்க? இந்த அளவுக்கு நம்ம ஆள் பலவீனம் ஆயிட்டாங்க. வேலை கொடுப்பதற்கு நீங்க எத்தனை பேர் வேணும்? 1000 பேர் தான் சொல்லுங்க. வேலை கொடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு தெளிவா இருக்கு. மினிமம் சாதாரணமா மினிமம் பேசிக் சம்பளம் 15,000 ரூபாய், 3 வேளை சாப்பாடு, தங்கி இடம் கொடுக்குறோம்.
அது மேல 20,000, 25,000, 30,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடைகளை சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா ஆட்கள் இல்ல. நல்ல ஆட்கள் இருந்துச்சுன்னா அண்ணனே நீங்களே சொல்லுங்க. காரணம் பலவீனம் தான் காரணம். பலவீனம். இன்னைக்கு மதுபானத்தை குடிச்சிடறான் காலையில நம்ம ஆளு. மதுபானத்துல அடிமையாயிடுறாங்க. இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையான காரணத்தினால் வேலை செய்ய தகுதி இழந்துடுறான், பலவீனமாயிடுறான். அவனால மூடையை தூக்க முடியல, ஒரு பொருளை தூக்க முடியல. நீங்க மயங்கி விழுறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல, அரசாங்கம் இதுக்கு முறைப்படுத்த வேண்டும், கட்டாயமா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனா மனிதனுடைய உடல்நலம் என்பது குண்டி கொண்டிருக்கிறது. இதற்கு ஆன்லைன் ஒரு காரணம். இல்ல, மது இல்லைன்னு சொன்னா மகிழ்ச்சி தானே எல்லாத்துக்குமே. மது இல்லை என்றால் மகிழ்ச்சி தானே.